கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் நம்ம இப்படி சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் கிருபையும் தேவன் தந்திருக்கிறார். ஜீவன் இருக்கிறது எவ்வளவு மேலானது. நேற்று நைட் ஒரு 12 மணி பக்கத்துல ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு நல்ல தலைவலிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தலைவலின்னு சொல்லி படுத்துட்டு, இன்னைக்கு காலையில 4 மணி பக்கத்துல அவங்க ஒய்ஃப் போய் செக் பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அவ்வளவுதான். பிறகு வீட்டுல எல்லாரும் கூப்பிட்டு கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அவர் ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் டாக்டர் பிரசாத் ஃப்ரம் வேர்ல்ட் விஷன், மெட்ராஸ் இஜிஎஃப் மெம்பர். வடபழனியில இருக்காங்க. வடபழனியில இருக்கிற விஜயா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போறதுக்கு முன்னாலே அவர் இறந்துட்டாரு. தட் மீன்ஸ் தூங்கிட்டு இருக்கும் பொழுதே மாசிவ் ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்காரு. நீ காலையில் எழும்பணும்னு எனக்கு அந்த நியூஸ் வந்து எனக்கு ஐ குடன்ட் ரியலி பிலீவ். அண்ட் ஹி இஸ் ஜஸ்ட் இன் ஹிஸ் 40s. இந்த தேர்ஸ்டே அவருடைய மகளுக்கு 13வது பர்த்டே, டீனேஜுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கி பேக் பண்ணி எல்லாமே ரெடியா வச்சிருந்திருக்காரு. பட் ஹி ஹஸ் கான் டு பி வித் த லார்ட். பட் அவர் ஒய்ஃப்காக டாக்டருக்காக நம்ம ஜபிக்கணும். பிரசாத் இஸ் அ வெரி நைஸ் ஜென்டில்மேன், நல்ல ஸ்மைலிங் ஃபேஸ். அவர் மிஷினரி ஸ்டூடெண்டா, நேட்டிவ் வந்து நெல்லூர், மிஷினரி ஸ்டூடெண்டா இண்டோர் பக்கத்துல உஜ்ஜைன் சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், உஜ்ஜைன் வந்து கிட்டத்தட்ட திருப்பதி மாதிரி இருக்கும். நான் போயிருக்கேன் ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னால, 27 இயர்ஸ்க்கு முன்னால. அவர் அங்க உஜ்ஜைன்ல யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது அங்க EU நடத்தினது இன்னும் அதுக்கு அப்படியே ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். அந்த அப்ஸ்டேர்ஸ்ல மீட் பண்ண EU மீட்டிங். சச் அ passionate man for missions. இன்னைக்கு காலையில he has gone to be with the Lord. But I'm just thinking, நமக்கு லைஃப் இருக்கிறது எவ்வளவு உன்னதமான காரியம் சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு வேத வார்த்தையை படிக்கத்தக்கதான கிருபையும் கொடுத்திருக்கார். I'm extremely grateful to God for this lovely fellowship. So I requested sister காந்தி, டாக்டர் திலகவதி காந்தி. அவங்க சென்னையில் இருந்தாங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ காந்திக்காகவும் டாக்டர் திலகவதிக்காக நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க மிஸ்ஸஸ் பிரசாத்துக்காகவும் அவருடைய மகளுக்காகவும் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்துல இந்த வாரத்துல யோபு புஸ்தகத்தை 42 அதிகாரத்தை லெஸ் than 4 hours படிக்க போறோம். ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை தரணும். அண்ட் இந்த படத்துல பாக்குற மாதிரி ஒரு பரிதாபமான ஜோபை பார்க்காதபடிக்கு 42ஆம் அதிகாரத்துல இருக்கிற அல்லது 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த உன்னதமான ஒரு ஜோபை நம்ம பார்க்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டணும். சகோதரி திலகவதி நமக்காக ஜெபிப்பாங்க. கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுவாசத்தை உங்களுடைய கையில வைத்திருக்கிற தேவன் நீங்க. எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுக்கு you know the end from the beginning. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மூச்சு உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நீங்க எங்களுக்குள்ள ஊதின அந்த சுவாசம் எங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலே கூட ஆண்டவரே சகோதரி பிரசாத் அவர்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வந்து சேர்ந்த சகோதரன் ஆண்டவரே, அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, அவருக்குன்னு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் நீங்க பலன் கொடுத்தீங்க ஆண்டவரே. அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய ஆண்டவரே, அவருக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டத்தை முடிக்க கிருபையை கொடுத்து உங்களுடைய சமூகத்திலே நீங்க சேர்த்துக்கொண்டீங்க, அதுக்காக நன்றி. அவருடைய பிரிவினாலே வாடுகிற அவங்க மனைவி பிள்ளைகளை உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு காலத்துல ஆண்டவரே இயேசுப்பா, நாங்க எல்லாரும் எங்களுக்கு அன்பானவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் பரலோகத்திலே சந்திப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கும் உண்டு, அவங்களுக்கும் உண்டு ஆண்டவரே இயேசுப்பா. தன் கணவரே தன் தகப்பனே அவங்க சந்திப்பாங்க. அந்த பிசிக்கல் செப்பரேஷன் ஆண்டவரே டே டு டே லைஃப்ல டெய்லி அவங்க வீட்டுல ஆண்டவரே இயேசுப்பா, அவருடைய பிரிவு அவங்களுக்கு கண்டிப்பா அது அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது ஆண்டவரே. நீங்க அவங்களுக்கு அந்த பலனை தரும்படியா ஜெபிக்கிறோம். இதுல எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, பரலோகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒருவர் சந்திப்போம் என்கிற நம்பிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி. அந்த ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு நீங்க ஆறுதலும் தேறுதலும் சமாதானத்தையும்
சந்தோஷத்தையும் அருளி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சப்பா அந்த யோக புஸ்தகத்தை குறித்து ஆண்டவரே சகோதரன் அண்ணன் ஆண்டவரே எடுக்க இருக்கிறாங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு புக்கா முடித்து கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே அண்ணனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க. எங்களுக்கு அட்டன் பண்ண கிருபை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். யோபை குறித்து நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே உன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கும் விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே நீங்களே சாட்சி கொடுத்தீங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்களும் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியே செபிக்கிறோம். ஆண்டவரே யோபு சொன்னது போல எங்களுக்கு குறித்திருக்கிறதே ஆண்டவரே நீர் எங்களுக்கு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீங்க. இந்த மாம்சம் முதலானவைகள் எல்லாம் அழிந்து போனாலும் என்னுடைய மாம்ச கண்களினாலே நான் தேவனை தரிசிப்பேன் என்று யோபு சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே சப்பா மறுரூபம் அடைந்து அந்த மகிமையின் சரீரத்தோடு கூட நாங்கள் உண்மை ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சந்திக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுவோட சிறையிருப்பை நீங்க மாற்றினீங்க. ஆண்டவரே சப்பா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் யோபுவை குறித்து நீங்க சொல்லும் பொழுது என் சிநேகிதன் ஆகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசலன்னு சொல்லி யோபோட நண்பர்களுக்கு நீங்க சொன்னீங்க. ஆண்டவரே யோபுக்காக ஆண்டவரே நீங்க ஆண்டவரே சப்பா யோபுவை குறித்து உங்களுடைய நோக்கம் ஆண்டவரே சப்பா உங்களுடைய சித்தம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே சப்பா திரை மறுவிலே நடந்த அந்த கான்வர்சேஷன் ஆண்டவரே படிக்கிற எங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா அது ஒண்ணும் தெரியாத யோபுவுக்கு ஆண்டவரே அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உங்க மறுதளிக்காதபடி இருக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுத்தீங்க, பலப்படுத்தினீங்க. நீங்க நன்றி செலுத்துகிறோம். யோபுடைய முகத்தை பார்த்து யோபுடைய வேண்டுதலை கேட்டு அவனுடைய நண்பர்களுக்கு கர்த்தர் நீங்க கிருபையை பாராட்டினது போல ஆண்டவரே சப்பா எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு எங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஸ்டடியை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, எங்களோடு கூட பேசுங்க, கற்றுத்தாரும். துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த இன்டர்நெட் இன்டரப்ஷன்ஸ் எதுவும் வராதபடிக்கு கர்த்தர் நீர் காத்துக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you so much, Sister Karagavadi, for that wonderful prayer. இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதுபடி இட் பி த ஓல்டஸ்ட் புக்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் சொல்றோம்னா ஆபிரகாமை குறித்து அது மாதிரி அந்த தேவன் ஒரு இஸ்ரவேல் ஜனத்திற்கு வெளிப்படுத்தின காரியங்கள் குறித்து எதுவுமே வாசிக்கல. அதனால கண்டிப்பாகவே இது நோவாவின் காலத்துக்கு பின்பும் ஆபிரகாமின் காலத்தினுடைய முன்பும் நடந்த சம்பவமாக இருக்கிறது. இதனுடைய பவர்ஃபுல் ரைட்டிங்கை நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாகவே ஒரு அருமையான ஒரு விஸ்டம் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு புத்தகம்னு பார்க்கலாம். அதிகமாக பாடல் இருக்கு. அதனாலதான் இதை வந்து முதலாவது ஆதியாகமத்துல போடாதபடிக்கு ஆதியாகமத்துக்கு அடுத்தது போட்டிருந்துருக்கலாம். பட் பின்னால வர்றதுக்கு காரணம் என்னவென்றால் இட்ஸ் அ விஸ்டம் லிட்ரேச்சர். நம்ம இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பார்த்தாவே தெரியும், உங்கள நிறைய காரியங்கள் வந்து ப்ரோஸ்ல இருக்காது. இட் இஸ் இன் தி போயட்ரியில இருக்க நம்ம பார்க்க முடியும். ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இதுதான் அதிகமாக நம்ம பார்க்கலாம். ஒரு உண்மையை ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி மூலமாக, ஒரு மனுஷனுடைய ஸ்டோரி மூலமாக கொடுக்கப்பட்டதா நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாகவே மனிதர்களுடைய தேவைகள், பிரச்சனைகள், வேதனைகள் அதை குறித்து நம்ம போட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது மிக அவசியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நம்மளுடைய தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் விதி அதே மாதிரி சொல்லக்கூடிய ஒரு காரியம் கர்மா. அவன் போன ஜென்மத்துல ஏதோ பண்ணியிருக்கான், அதனாலதான் யோபு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். அது வந்து ரொம்ப சாதாரணமாக யோசிக்கக்கூடிய தத்துவம். நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ கிறிஸ்தவங்களையும் ஓரளவுக்கு கஷ்டப்படுத்திடுச்சு. அது வந்து ஏதோ நான் கிறிஸ்டியன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் கிடையாது. உனக்கு கஷ்டம் வருதா, உனக்கு பிரச்சனை வருதா, ஏதோ நீ ஏதோ பண்ணியிருக்க, அல்லது உங்க அப்பா அம்மா ஏதோ பண்ணியிருக்காங்க, அல்லது உங்களுடைய மூதாதையர்கள் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் இந்த வேதனை படுற. அது மட்டுமல்ல, இது
ஆண்டவர் மேல கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட். இவ்வளவு பரிதாபமாக தோலெல்லாம் இது போகணுமான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை தான். ஸோ அது வந்து உன்னுடைய கர்மா என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறத கிறிஸ்தவங்களும் ஒருவேளை வெளியே சொல்ல மாட்டாங்க, அது மேல ஒரு தியாலஜின்னு சொல்லிட்டு, ஆனா திட்டமா நம்புறாங்க. அது இப்ப நிறைய கிறிஸ்டியன்ஸ் மத்தியில அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு யோபு வந்து ஒரு அருமையான ஒரு பதில் என்று நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் யோபுல வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம், த சைலன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய கேரக்டர் என்று பார்க்கும்பொழுது லவ் ஆஃப் காட், ஜஸ்டிஸ் ஆஃப் காட், ஹோலினஸ் ஆஃப் காட், இட்டர்னிட்டி ஆஃப் காட், காட்ஸ் குட்னஸ், இதெல்லாம் நிறைய சொல்றோம். சைலன்ஸ் ஆஃப் காட்னா கண்டிப்பா ஐ வில் கோ ஃபார் புக் ஆஃப் ஜோப். இன்னைக்கு நிறைய நேரத்துல சைலன்ஸ் ஆஃப் காடை கொடுத்து நம்ம யோசிக்க முடியல. காரணம் நம்ம லைஃப் அவ்வளவு பிஸி. உட்கார்ந்து நமக்கே சைலண்டா உட்கார்ந்து யோசிக்க முடிய மாட்டேங்குது. இங்க சைலன்ஸ் ஆஃப் காடை யோசிக்க. இன் தட் வே நான் ரொம்ப கான்ஷியஸா தான் போட்டிருக்கேன். த சைலன்ஸ் ஆஃப் காட் இஸ் குவைட் லவுட் இன் திஸ் புக். சத்தம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்னன்னா, காட் இஸ் சைலண்ட். 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 38ஆம் அதிகாரம் தான் ஆண்டவர் பேசுகிறார். மை குட்னஸ். 3ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தரை பற்றியே வரல. அப்கோர்ஸ் எஸ்தர்ல வந்து கடவுளுடைய பெயரே இல்லாம இருக்கிறது நீங்க சொல்லலாம். ஆனா 42 அதிகாரங்களில இப்படி ஒரு பெரிய பேசேஜ்ல சைலன்ஸ் ஆஃப் காட் இருக்குது. இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது, யோபு புத்தகத்தினுடைய மெயின் மெசேஜ், இட் இஸ் நாட் ஆன் த கேரக்டர் ஆஃப் ஜோப், இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் காட். தேவனுடைய மகிமையை தான் இந்த புத்தகத்துல நம்ம பார்க்கணுமே ஒழிய யோபுவுடைய மகிமையை ரொம்ப பார்த்து நம்ம ஏமாந்து போக வேண்டாம். யோபுவை போல நமக்கு டபுள் ஆசீர்வாதம், இன்னைக்கு அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா. யோபுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் ஜெபிக்கிறதையும் ஒரு சிலர் வாஞ்சிக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வெரி அன்பார்ச்சுனேட். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இங்க எதுக்கு? நமக்கு மோட்சத்துல போய் ஆண்டவரோட இருக்க போற, அதுதான் பயங்கரமான ஆசீர்வாதம். திங்க் ஆஃப் காட், சைலன்ஸ் ஆஃப் காட், இட்ஸ் வெரி பவர்ஃபுல். மறந்தே போகாதீங்க. அடுத்தது தேவனுடைய குணாதிசயங்களை, தேவனுடைய காரியங்களை ஏதோ ஒரு ஃபார்முலா மூலமா கொண்டு வரலாம் சொல்றத வந்து அவாய்ட் பண்ணணும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. காட்ஸ் மாரல் லா, இப்படிதான் தேவன் செயல்படுகிறார் என்று சொல்லக்கூடிய காரியம், அது வந்து ஒரு ஃபார்முலால இல்லை. நல்ல ஞாபகத்துக் கொள்வோம். மனுஷன் வந்து திங்க் பண்ணிட்டு எல்லாமே அப்படியே யோசிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் ஆண்டவரும் செயல்படுத்துவார் என்ற முன்னாலே பேசிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு திங்க் பண்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யோசிக்கும் பொழுதும் அது வந்து ஒரு மிக தவறான ஒரு காரியம். அது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. பிஷப் பேட்ரிக் சொல்லிட்டு அவர் கோட் பண்ணக்கூடிய ஒரு காரியம், ஜெரோம் சொல்லிட்டு பழைய ஒரு பைபிள் ஸ்காலர், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஜெரோம், அவர் சொல்லும் பொழுது யோபுடைய கேரக்டரை வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் கிரைஸ்ட் என்று குறிப்பிடுறாங்க. நம்ம முன்னாலே பார்த்துட்டு இருக்கோம், ஓல்ட் டெஸ்டமென்ட் புக்கை நம்ம படிக்கும் பொழுது கிறிஸ்துவை எப்படி பார்க்க முடியும் என்று. ஆனா எல்லாத்திலையும் கிறிஸ்துவ புகுத்தணும்னு அவசியமும் கிடையாது. ஆனா பவுலே சொல்றாரு, அந்த கண்மலை கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது பார்க்க போறோம். அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட், அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லிட்டு. அந்த கண்மலையில தான் தண்ணி வந்துச்சு. ஸோ கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு ஆவிக்குரிய தண்ணீர் வருகிறது என்பதை பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். அது மாதிரி பல காரியங்களை நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. பட் ஐ வாஸ் வெரி மச் திங்கிங் ஆஃப் இட். யோபு கிறிஸ்துவை ஏன் கைமா சொல்றாருன்னா, he suffered. அவருடைய சஃபரிங்கை வந்து there was a purpose. சகோதரி ஜெபிக்கும் பொழுது சொன்னாங்க, ஆண்டவர் வந்து மறைந்திருக்கிறதாக பார்க்க முடிகிறது. யோபு பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் யோபுக்கு கதையை பற்றி நம்ம கேட்கும் பொழுது. நமக்கே இருக்குன்னு அதை நம்ம யோசிக்க மாட்டோம். பட் யோபுடைய கதையில தெரியும் சஃபரிங்ல வந்து தேவன் பின்னால இருக்காருன்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், அவர் அதுக்கு தான் வந்தாரு, சஃபரிங்காக தான் வந்தாரு. அதை வந்து பொறுமையோடு சந்தித்தார்னு சொல்லி 1 பேதுருக்குள்ள வாசிக்கிறோம். 1 பேதுருக்குள்ள இயேசுவானவர் பொறுமையோடு சந்தித்தார்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, இந்த ஜெரோம் சொல்லும்போது சொல்றாரு, சகோதரி ஜெபித்தது போல தன்னுடைய சகோதரர்களுக்காக ஜெபித்தது நிமித்தமாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபித்தது போல இயேசுவானவர் தன்னுடைய சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அது நிமித்தமாக அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது என்ற சத்தியத்தை அதை கம்பேர் பண்ண சொல்லுகிறார்.
இயேசுவானவருடைய இன்டர்செஷன் ஃபார் ஹிஸ் ஓன் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய மற்ற மக்களுக்காக சொல்லி அவர் இன்டர்சீட் பண்ணி அந்த மேலான ரட்சிப்பை, அவங்க எழுந்து போன அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதனால கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அதுல அவர் கோட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பொறுமையை குறித்து போடும் பொழுது அதுல யோபு கோட் பண்றாரு. அந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம், யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அது மோர் ஆஃப் செகண்ட் கமிங் ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது என்று குறிப்பிட்டு பேசக்கூடிய இடத்துல யோபுவை கொண்டு வருகிறார். அதனால அவர் கிறிஸ்துவையும் யோபுவையும் ஒரு கனெக்ட் பண்றதுக்கு, டைப் ஆஃப் கிரைஸ்ட் என்பதை கனெக்ட் பண்றதுக்கு தப்பே இல்லை என்பதாக அவர் ஆர்கியூ பண்றாரு. எனவே மிக முக்கியமான ஒரு காரியம், யோபு உடைய வாழ்க்கை தேவனுடைய பர்பஸ்குள்ள இருந்திருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவத்தையும் ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தது நிமித்தமாக அவர் கிறிஸ்துவை போல வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்கலாம். அதை மையமாக வைத்து நம்ம யோசிச்சோம்னா, நம்ம புக்குக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம், we are God's masterpiece. ஒவ்வொருவரும் யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொருவரும் தேவனால படைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பர்பஸை நிறைவேற்ற வேண்டியவங்க. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவனால அனுப்பப்பட்ட நபராக வந்தாரோ, அதே போல யோபு எப்படி இருந்தாரோ, அதே போல நானும் நீங்களும் அனுப்பப்பட்ட நபர்களாக இருக்கிறோம். நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய சந்தோஷம் எல்லாமே அல்டிமேட்டா எதுக்கு? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துதான். அதை நம்ம மனசுல வைத்துக் கொண்டோம்னு சொன்னோம்னா, கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகளாக, கிறிஸ்துவனுடைய சகோதரர்களாக, சகோதரிகளாக இந்த உலகத்துல நம்ம வாழ வேண்டும். யோபு வாழ்ந்தது போல நாம வாழ வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கலாம். அதே மாதிரி பிஃபோர் ஐ கோ இன்டு தி அதர் ஸ்லைட், ஐ வாண்டட் டு டெல் யூ, இன்னைக்கு இந்த கேரக்டர் ஸ்டடி நிறைய கேம்ப்ஸ்ல, நிறைய சர்ச்சஸ்ல, குறிப்பா அந்த கேம்ப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிவோஷன் சொன்னீங்கன்னா அது ஒரு கேரக்டர் ஸ்டடியா இருக்கும். நான் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது யோபுடைய கேரக்டர் ஸ்டடி பண்ணேன்னு சொன்னா ஒரு பெரிய ஆல்டர் காலே கொடுத்துடலாம், அதாவது அப்படி ஒரு பெரிய சவாலே கொடுத்துடலாம். ஸோ ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் கேரக்டர் ஸ்டடி. அது நான் முன்னால இருந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் கேரக்டர் ஸ்டடி. என்னுடைய மென்டர் டாக்டர் பால் வின்சர் சொல்லும்போது சொல்றாரு, கேரக்டர் ஸ்டடி செய்யும் பொழுது we have to be careful. பில்லி த கிரேட் சொல்லிட்டு பில்லி 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 பில்லின்னு சொல்லிட்டே பேசிட்டு இருக்கல, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பில்லி இஸ் காட். தானியேல் அதான் சொன்னாரு, தானியேலை பற்றி பேசாதீங்க, தானியேலுடைய தெய்வம் யார் என்பதை நான் வாழ்ந்து காட்டணும். அதே தான் மனசுல வைத்துக் கொள்வோம். யோபுவை பற்றி பார்த்துட்டு ஐயோ யோபு என்ன பரிதாபமான் தான், அந்த படத்தை பார்க்கும் பொழுதே, வடிவேல் அனுப்பியிருக்கிற படத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு ரொம்ப கவலையா இருக்குது. ஐயோ இப்படி ஒரு மனுஷன் இருந்தானே எவ்வளவு பரிதாபமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய துக்கம், நம்மளுடைய சொந்த கதை, சோக கதையை நினைச்சுக்கிட்டே இருந்துட்டு, ஆனாலும் நான் கோயிலுக்கு போறேன், ஆனாலும் நம்ம பைபிள் வாசிக்கிறேன், ஆனாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஆனாலும் நான் மோட்சத்துக்கு போயிடுவேன், நம்பிக்கை இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு பரிதாபமான ஒரு காரியம். யோபு மாதிரி நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்றது கூட நம்ம யோசிக்கணும் அவசியம் கிடையாது. Where is your God? தேவன் அங்க எங்க இருக்கிறார் என்பதை நம்ம பார்ப்பது மிக மிக அவசியம். அதனால இந்த 4 நாட்களும் என்னோட கூட சேர்ந்து நீங்க பைபிளை படிக்கும் பொழுது, ஒருவேளை நான் யோபுவை பற்றி அதிகமா பேசலன்னா தயவுசெய்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த காட் ஆஃப் ஜோப். அதுதான் நம்ம முடிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். ரைட். சம் ரீசன்ஸ் ஃபார் ஜோப் சஃபரிங். யோபுடைய சஃபரிங்ஸ்ல சில ரீசன்ஸ் சொன்னோம்னா, ஒண்ணு ரொம்ப கிளியர், சாத்தான் டேய் நீ பேச முடியாதுடா சொல்ற அளவுக்கு யோபுடைய வாழ்க்கை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். He should be silenced. ஒரு நாள்ல அப்படிதான் நம்ம வாசிச்சோம், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது பார்த்தோம். சாத்தான் போய் தேவனிடத்துல தொடர்ந்து இவன் பிரசங்கம் பண்ணுவான், பைபிள் ஸ்டடி எடுப்பான், எல்லாம் செய்யறான், ஆனா அவனை பற்றி உனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எப்பொழுதும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற சாத்தான் எனக்கும் உங்களுக்கும் அவன் ரியலா செஞ்சுக்கிட்டு இருக்கான். வெளிப்படத்தில் நம்ம படிக்கும் பொழுது பார்த்தோம், தட்ஸ் ரியாலிட்டி. ஆனா டே வில் கம், அதுதான் நம்ம பேசுறோம். 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், சாத்தானை ஒரு குழியில போட்ட பிறகு he cannot accuse me, he is going to be silenced. நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நம்மளுடைய சஃபரிங்ஸ் மூலமாகவும் அதை மனசுல வைத்துக் கொள்வோம். இரண்டாவது காரியம், யோபு ஆண்டவரை இன்னும் அதிகமாக பார்ப்பதற்கு இந்த சஃபரிங்ஸ் இருந்துச்சு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தான்,
அதாவது ரொம்ப ஆராதனை பண்ணாரு, எல்லாமே செஞ்சது ஆண்டவர் அறிந்திருக்காரு. ஒரு ஸ்ட்ராங் இவாஞ்சலிக்கல், அது மாதிரி பைபிள் பிலீவிங் ஒரு ஸ்ட்ராங் இவாஞ்சலிக்கலா இருந்திருக்காரு. ஆனா தன்னுடைய சஃபரிங்ஸ் மூலமாக அவர் யோபு தன்னை ஆண்டவரை அதிகமா அறிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, வேத வசனத்தை படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். 42ஆம் அதிகாரத்தை அதிகமாக நம்ம படிப்போம் பிறகு தேர்ஸ்டே. அதுல வந்து தன்னை அதிகமா அறிந்து கொள்வதற்கும் இது மிகுந்த பிரயோஜனமா இருந்துச்சு. அவருடைய சஃபரிங்ஸ் வந்து அவரையே அறிந்து கொள்வதற்கும் பிரயோஜனமா இருந்துச்சு. அடுத்தது 4வது காரியம், யோபுடைய நண்பர்கள் மடத்தனமா நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்ற ஒரு பெரிய சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது சஃபரிங் முக்கியமா காரணமா இருக்குது. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமான அதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பெரிய பேசேஜ் பார்க்க போறோம். ஐ எம் த்ரில்ட். எப்படி நான் அதை ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கேன். 3ஆம் அதிகாரத்துல இருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்க போறோம். ஆல் அபவுட் ஜோப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பேச்சு பேசுறாங்க. ஆனா கடைசியில சகோதரி ஜெபித்தது போலதான், யோபு ஜெபித்தது நிமித்தமாக தான் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடே கிடைச்சிருக்குது. அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸா நான் பார்க்கிறேன். அடுத்தது, that Job might pray and rather lash against the critics. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரிட்டிக்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. நம்ம சர்ச்சில் இருக்காங்க, ஊழியத்தில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, நம்முடைய சமுதாயத்தில் இருக்காங்க. டே நீ செத்து போடா சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கவங்க இருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்து நீ செத்து போன்னு சொல்லி திட்டாதபடிக்கு, டேய் நான் இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன், நீ செத்து போடான்னு சொல்ற அளவுக்கு யோபு இல்லாதபடிக்கு அவங்களையும் கடைசியில நினைவு கூர்ந்து ஜெபித்து அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நானும் நீங்களும் சஃபர் பண்றோம்னா மற்றவங்களை ஆசீர்வதிப்பதற்காக சஃபர் பண்ணலாம். போன சாட்டர்டே நான் ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு ப்ரீச்சிங் அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. ஸ்கிரிப்சர் யூனியனுடைய இன்டர்நேஷனல் ப்ரேயர் டேன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருந்தாங்க. கொடுத்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அந்த 1 வீக் அவங்க ஜெபம் பண்ணாங்க. இயேசுவானவருடைய ஜெபங்களை குறித்து பார்த்து விட்டு எனக்கு கொடுத்த டாபிக் வந்து சிலுவையில் இயேசுவானவருடைய ஜெபம் என்ற டாபிக் கொடுத்திருந்தாங்க. அதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ வாஸ் சோ த்ரில்ட். இன்னைக்கு நான் எப்போ ஜெபம் பண்றேன்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும்போது ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எனக்கு எப்போ ஒரு பெரிய பாரம் வந்திருக்குன்னு நினைச்சிட்டு நான் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வந்திருக்கும் பொழுது நான் ஜெபம் பண்றேன். எனக்கு சஃபரிங் இருக்கும்போது ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. அதுதான் சிலுவையில நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். வேதனையின் மத்தியில மிகவும் அதாவது சாக போற அவர் சாகிறது மட்டுமல்ல, அவ்வளவு ஹியூமிலியேஷனையும் அவ்வளவு வேதனையும் சந்தித்து அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது போங்கடா சொல்லிட்டு அவர் சாக போற நினைச்சிட்டு இருந்துக்கலாம். அப்படி இல்லை, அந்த இடத்துலயும் அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதாக நாம் பார்க்கலாம். எனவே கஷ்டத்தின் மத்தியில ஜெபிப்பதற்கு யோபு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியா நாம் பார்த்தது போல ஆண்டவருடைய வல்லமையை யோபு வெளிப்படுத்தி காட்டுகிறார். பிக் கொஸ்டியன்ஸ், கண்டிப்பாகவே பெரிய கேள்விகள் நம்ம இந்த இடத்துல புக்ல கேட்டே ஆகணும். இன்னைக்கு வாழ்க்கையிலையும் இப்ப கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. மக்கள் நிறைய கேள்விகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கொண்டே இருக்காங்க. அவங்கவுங்க சமயத்தை குறித்து கேட்கிறாங்க, அவங்களுடைய வேத வாக்கியங்களை குறித்து கேட்கிறாங்க. நமக்கும் இன்னைக்கு நிறைய கேள்விகள் நமக்கு குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த வல்லமை உள்ளவராக இருந்துச்சுன்னா, அவர் இவ்வளவு தூரத்துக்கு கிரியேஷனை நேசிச்சாருன்னா ஏன் இவ்வளவு சஃபரிங் இருக்குது? பெரிய கொஸ்டின். Why is there much suffering in the world? அடுத்த மாச துவக்கத்துல இதுவரைக்கும் வராத இருக்கக்கூடிய ஒரு பெரிய புயல் உலகத்தை தாக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போன தடவை இந்தோனேஷியால அந்த சுனாமி ஸ்டார்ட் பண்ணதை நம்ம கேள்விப்படுகிறோம். அது இந்த வருஷத்துல பிலிப்பைன்ஸ்ல அதை ஸ்டார்ட் பண்ண போறதாக பீப்புள் ஆர் கெட்டிங் ரெடி. டிசம்பர் 1st வீக்ல உலகத்திலே இதுவரைக்கும் வராம இருக்கக்கூடிய ஒரு புயல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. வேர் இஸ் காட்? இஃப் காட் இஸ் சாவரின், ஏன் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது? இன்னைக்கு நம்ம எல்லாம் ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ண அது ஏன் இருக்கக்கூடாது? ஒரு பெரிய கேள்வி, பெரிய கேள்வி. ஆண்டவருடைய கண்ட்ரோல் இல்லையா? ஏன்னா அது கண்ட்ரோல் இல்லாதபடிக்கு ஓடிக்கொண்டிருக்க ஒரு பஸ் மாதிரி. பஸ்ல திடீர்னு அவர் டிரைவர் இறங்கிட்டாரு, கண்ட்ரோல் இல்லாதபடிக்கு இங்கான்னு ஓடுற மாதிரி இருக்குது. ஒரு முறை அது மாதிரி திருச்சியில் நடந்துருச்சு. பயங்கரமா ஒரு கண்ட்ரோலே இல்லாதபடிக்கு நிறைய பேரை போய் தாக்கி பஸ் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட கண்ட்ரோல் இல்லாம இருக்கிற வேர்ல்டுல ஆண்டவர் விட்டுட்டாரா? பெரிய கேள்விதான். How can we understand and cope with suffering that seems undeserved or extreme? 13 வயசு பொண்ணு தன்னுடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக அவளோடு காத்திருக்கும் பொழுது அவங்க அப்பா இல்லை. ஆண்டவர் என்ன கண்ணு இல்லையா? அல்லது ஆண்டவருக்கு என்ன இது இல்லையா? இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அப்படியே பிடிக்கணும். There are many questions. Many questions.
டெத், சஃபரிங். அதனாலதான் புத்த மதத்தினுடைய, அது புத்த மதம் சொல்லக்கூடாது, அவர் புத்தா ஒரு பெரிய ரிச் மேன், அவர் நல்ல கம்ஃபர்ட்ல இருக்கவர். இது மாதிரி காரியங்களை அவர் கேட்டு 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 அவருக்கே வெளிப்பாடுகள் வேணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் மதத்தை உருவாக்கல, மற்றவங்க மதத்தை உருவாக்கிட்டாங்க. ரைட். அவருக்கு அந்த சஃபரிங்கை பார்த்துதான். இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கணும் சஃபரிங்கை பார்க்கறத விட. ரைட். Is it true that if you are righteous, you will be blessed, and if you suffer, you have probably sinned? நம்ம முன்னாலே பார்த்தோம், கர்மா நம்மளுடைய பாவம் தான். நான் வாலிபனா இருக்கும் பொழுது செஞ்ச பாவத்தினாலதான் இப்படி கஷ்டப்படுறேன். நான் உண்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நான் முன்னாலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொல்லேன், ஏன் பவுல் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல ஒரு லிஸ்ட்டை போட்டு இவ்வளவு சஃபர் பண்றாருன்னு சொல்லிட்டு, என் ஒய்ஃப் வந்து சென்னையில இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும் பொழுது, நாங்க யூஎஸ் ஆஃபீஸ்ல இருந்தோம், ஒரு EGF மெம்பர், ஹி பிகேம் ஒரு ஸ்ட்ராங் கரிஸ்மேட்டிக் குரூப்ல போய் மாட்டிட்டாரு. அவர் வந்து எங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னோம், அவர் ரொம்ப இமீடியட்டா பதில் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாரு, அதனாலதான் ஊழியத்துல அவ்வளவு சஃபர் பண்ணாரு. வெரி சிம்பிள் ஆன்சர். ஏன் பவுல் இவ்வளவு சஃபர் ஆனாரு? பழைய பாவம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக இருந்த பாவத்தின் நிமித்தமாக இப்போ ஊழியத்தில் இவ்வளவு சஃபர் பண்ணப்படுறாரு. ஏன்னா பரிதாபமான தியாலஜி. ரைட். Why do righteous suffer if God is all powerful? அதுதான் ஒரு நீதியுள்ள மனுஷனுக்கு ஏன் பிரச்சனை வருது? நிறைய கேள்வி. நல்ல ஊழியக்காரன் சேரானே, நல்லா இருக்கானேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து கேன்சர் ரொம்ப காமனா இருக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்பாக கேன்சர்னாவே ஒரு பயம்தான். ஐயோ, கேன்சர் வந்து ஒரு பாவிகளுக்கு தான் வரும், சிகரெட் குடிக்கிறவனுக்கு, தண்ணி எடுக்கிறவனுக்கு தான் கேன்சர் வரும், நல்லவனுக்கு எது கேன்சர் வருது அப்படி எண்ணப்பட்ட காலத்துல இங்கிலாந்துல there was a great writer and great David Watson சொல்லிட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட் was there. in his late 70s அல்லது 80ல இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட வயதான காலத்துல அவருக்கு கேன்சர். அப்போ people asked him, why you have cancer? அவருடைய பதில் என்ன தெரியுமா? why not me? why not me? a righteous person, நான் சஃபர் பண்றதுக்கு ஏன் கடவுள் அதை அலோ பண்ணக்கூடாது? தட் இஸ் டேவிட் வாட்சன். இன்னைக்கு வந்து வெரி சேட் பட் ஈஸி டு ப்ரீச். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பைபிள் ஸ்டடி எடுத்துடலாம், ப்ரீச் பண்ணிடலாம். நம்ம சஃபரிங் என்று பார்க்கும் பொழுது we need to have a clear cut understanding. Then what is the point of human religion and piety if it does not result in blessing? நான் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே பண்றேன் அண்ட் இவ்வளவு தூரத்துக்கு காணிக்க கொடுக்கிறேன், இவ்வளவு நான் உண்மையா இருக்கிறேன், எனக்கு வந்து என் குடும்பத்துல வந்து இது வரலாமா என்ற ஒரு பெரிய கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் கேள்விகள் தான். ஆனா யோபு புஸ்தகம் அதுக்கெல்லாமே பதில் கொடுக்கிறது. பிராட் அவுட்லைன் வழக்கமா நம்ம பார்க்கறது உண்டு. ஓப்பன் பைபிள் ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. டைலமா ஆஃப் ஜோப் முதல் 2 அதிகாரங்கள், டிபேட்ஸ் ஆஃப் ஜோப் வெரி இன்ட்ரெஸ்டிங் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும். டெலிவரன்ஸ் ஆஃப் ஜோப், ஆண்டவர் செயல்படுவதை நம்ம பார்க்கலாம். குயிக்கா நான் பிரிக்கணும்னா 3ஆ பிரிச்சுக்கலாம். 4ஆ பிரிக்கணும்னு நினைச்சோம்னா அப்கோர்ஸ் முதல் 2 அதிகாரங்கள் ஒரே மாதிரி தான். முன்னுரை அல்லது ப்ரொலாக் என்று சொல்ல வேணா யோபுடைய கேரக்டர். அடுத்தது டயலாக்ஸ், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பயங்கர டிஸ்கஷன். அது வந்து 26ஆம் அதிகாரத்தோட முடிஞ்சிருது. டயலாக்ஸ் சொல்லும் பொழுது டிபேட்ஸ் சொன்னா ஒரு 2 பேரும் ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கிறதா நம்ம நினைச்சோன்னா 37ஆம் அதிகாரம் வரைக்கும் போகலாம். டயலாக் சொல்லும் பொழுது 26ஆம் அதிகாரம். மோனோலாக் சொன்னா மோர் ஆஃப் நான் உங்களோட பேசுறேன் இல்லாதபடிக்கு நானா பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், யூ ஜஸ்ட் ஹியர் மீ சொல்லிட்டு சொல்லக்கூடியது. யோபு தான் முதலாவது ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு பிறகு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் எலிகு, அவர் தான் நம்ம வெட்னஸ்டே படிக்க போறோம். அண்ட் தட் ஆல்சோ ஹி இஸ் யங் சொல்லி போட்டிருக்குது. அது எனக்கு மோர் அண்ட் மோர் ஐம் எக்ஸைட்டட். ஒரு ஓல்டு மேன் லைக் மீ திங்க் ஆஃப் வாண்டட் டு ஹியர் ஃப்ரம் எலிகு வந்து ஒரு யங் மேன். அவர் வந்து என்ன அழகாக ஆண்டவரை பற்றி பேசுகிறார். யோபுட்டு பேசுறது நம்ம பார்க்க போறோம். அது வந்து வெட்னஸ்டே பார்க்க போறோம். ரைட். அது வந்து மோனோலாக். யோபு நீ கேட்டுக்கன்னு சொல்லிட்டு சந்தியா கொடுத்துட்டாரு. கடைசியா ஈவன் ஆண்டவருமே 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறது என்னன்னா டிவைன் டிஸ்கோர்சஸ். ஆண்டவரே யோபுட்ட அநேக கேள்விகளை வச்சு பேசினான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இட்ஸ் மோர் ஆஃப் மோனோலாக ஒரேதாக சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. கடைசி முடிவரை எபிலாக் பார்க்கும் பொழுது யோபுடைய ரெஸ்டோரேஷன்,
42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். ஐ லைக் திஸ் அவுட்லைன் ஆல்சோ. பேராகிராஃப்ஸ் till நம்ம பார்த்தோம்னா, ஐ எம் கான்ஷியஸ்லி மேக்கிங் திஸ் ஸ்டேட்மெண்ட். கமெண்ட்ரியில ரொம்ப நான் அந்த ஃபேமிலி லைஃபை குறித்து நான் ஸ்ட்ரெஸ் பார்க்கல, பட் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் தட் பாயிண்ட். சி, யோபுடைய காலத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஹீஸ் இன் ஈஸ்டர்ன் சைட் தான், அவர் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இல்லை. நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளணும், பைபிள் வந்து ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல எழுதப்பட்டது. இன்னைக்கு இந்தியன் கல்ச்சர்ல, ஒரு இந்திய சமுதாயத்துல அல்லது தமிழகத்தினுடைய கலாச்சாரம் சொன்னா குடும்பம் மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம ரொம்ப வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அடி வாங்கிட்டு இருக்கோம். நமக்கும் குடும்பத்துக்கும் டச் இல்லாதபடிக்கு என் வாழ்க்கை உண்டு, அல்லது அல்டமோஸ்ட் என்னுடைய இமீடியட் ஃபேமிலி தான். எங்க அப்பா அம்மா கூட வேண்டியதில்லை, எங்க மாமா மாமனார்லாம் வேண்டியதில்லை, என்னுடைய அத்தா அக்கா அவங்கெல்லாம், அதாவது என்னுடைய அடுத்த ஃபேமிலிஸ்லாம் வேண்டியதில்லை. நானு, என் ஹஸ்பண்டு, அல்லது நானும் என் ஒய்ஃபு, பிள்ளைங்க, அவ்வளவுதான். ஒரு அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ல போயிட்டு இருக்கோம். தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அஃப்கோர்ஸ் யோபு வந்து மாமனார் மாமியோடலாம் வாழ்ந்த மாதிரிலாம் சொல்லல, பட் ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ் தட் பாயிண்ட். ஃபேமிலி லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஈவினிங் அந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். தேர் ஆர் சம் சேலஞ்சஸ், அதுதான் நம்ம பார்க்கிறோம் யோபுடைய லைஃப்லையும். பட் ஃபேமிலி லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்பதை முதல் 2 அதிகாரங்கள் நம்ம பார்க்கலாம். ஆஸ் அ ஃபேமிலி தே சஃபர்ட், ஆஸ் அ ஃபேமிலி தே என்ஜாய்ட், அதை நம்ம பார்க்கலாம். ரைட். டிபேட், ஃபர்ஸ்ட் டிபேட் யோபு பேசினத உடனே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசினதாக நம்ம பார்க்கலாம். அது 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும். 2வது டிபேட் 15ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகுது. வித்தியாசமான டாபிக்ல பார்க்க போறோம். 3வது டிபேட் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற 5 அதிகாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து இந்த 3 டயலாக்ஸையும் டிபேட்ஸையும் நம்ம பார்த்து விட்டு யோபுடைய மோனோலாக் அதையும் நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு பவர்ஃபுல் சாப்டர் 28வது சாப்டர், விஸ்டம், ஞானத்தை குறித்து பேசுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வந்து ஞானத்தை குறித்து பேசக்கூடிய சாப்டர். யோபு 28ஐயும் நீங்க கண்டிப்பா கனெக்ட் பண்ணணும். ஞானம் உடனே நமக்கு ஞாபகம் வருது யாக்கோபு 3ஆம் அதிகாரம். ஞானம் என்று சொல்லும் பொழுது மனுஷனுடைய ஞானம் ஒண்ணு, தேவனுடைய ஞானம் ஒண்ணு. ஸோ கண்டிப்பா நம்ம யோபுடைய மோனோலாக் குறித்து நமக்கு நாளைக்கு கொஞ்ச நேரம் படிக்கணும், ஞானத்தை குறித்து. அதனாலதான் இட்ஸ் பார்ட் ஆஃப் விஸ்டம் லிட்ரேச்சர் நான் சொன்னேன். தென் யோபுடைய கடைசி மோனோலாகும் 3 அதிகாரங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது 7வது பேசேஜ் வந்து த ஸ்பீச் ஆஃப் யங் எலிகு. கான்ஷியஸா நிறைய கமெண்டேட்டர்ஸ் அந்த யங்ன்ற வார்த்தையை போடுறாங்க. அவரும் அப்படிதான் சொல்றாரு, நான் யங் சொல்லிட்டு. வெரி குட். இன்னைக்கு நிறைய யங் பீப்புள் பேசணும். அதே மாதிரி யங் பீப்புள் பேசுறதையும் பெரியவங்களும் கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் யங் பீப்புள் பேசுறதை கேட்க விரும்ப மாட்டேன்னு சொல்றோம். காரணம் உனக்குலாம் அனுபவமே இல்லடான்னு சொல்லிட்டு வாயமோட வச்சிடுறோம். பட் எலிகு வந்து அப்படி பேசினான்னு சொல்லி பார்க்கலாம். அதன் பின்பு ஆண்டவர் பேசக்கூடியது கேள்விகள். ஆண்டவர் ஏன் இவ்வளவு கேள்வி கேட்டான்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். கடைசியாக யோபுடைய டெலிவரன்ஸ். As I said, இந்த புத்தகத்தினுடைய ஃபோக்கஸ் இதுதான் நான் பார்க்கிறேன். This book seeks to address and correct the general human understanding of who God is. மனுஷன் வந்து ஆண்டவரை ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வைக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படி இல்லாதபடிக்கு சும்மா ஜெனரலா ஆண்டவரா ஒரு பெரிய பசுத்தவான், ஒரு சூப்பர் சக்தி, அவர் வெளியே இருக்காரு, என்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்கார். அல்லது இந்த டிப்பிக்கல் தமிழ் இதை படி சொல்லணும்னா திருவிளையாடல். ஆண்டவர் வந்து இதெல்லாம் படைச்சிட்டு எங்கேயோ போயிட்டார், அவர் இப்போ ஜாலியாக எங்கேயோ இருக்கார், ஒரு நாள் வருவார், அதுதான் இதுதான் அவருடைய திருவிளையாடல் சொல்லிட்டு, அந்த திருவிளையாடல் என்ற வார்த்தையோட அர்த்தமே அதுதான். God has gone somewhere and God will come back. இப்போ நீ என்னமும் அனுபவிச்சுட்டு போடா, என்னமும் செஞ்சுட்டு போடான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. That's understanding of people. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடிய நாம், ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறோம் என்பது இன்னைக்கு இந்த புத்தகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு ஒரு சிலர் யோபுடைய ஃப்ரெண்ட்ஸை போல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு சிலர் எலிகோ போல பிலாசபிக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அண்ட் ஒரு சிலர் யோபு போல எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கோம். பட் we have to be careful. ஆண்டவர் எப்படி நம்ம அறிந்திருக்கிறோம் சொல்லிட்டு. It helps us to see God as a Lord of universe who created, sustains everything and cannot be limited by mathematical equations of cause and effects. ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் போடுற மாதிரி இவ்வளவு செஞ்சோம்னா அந்த எஃபெக்ட் இருக்கும், அதான் காஸ் இதான் எஃபெக்ட் நம்ம சொல்ற மாதிரி இருக்கவே இருக்காது. ஆண்டவர் மேலானவர், ஆண்டவர் உன்னதமானவர் என்பதுதான் இந்த புத்தகத்துல நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான செய்தி. இந்த வார்த்தையில நம்ம இப்படி படிக்க போறோம். இன்னைக்கு நம்ம 2 அதிகாரத்தை நம்ம பார்க்கணும்.
நாளைக்கு யோபும் அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்தது யோபு எலிகுவுடைய வார்த்தைகள் நம்ம பார்க்க போறோம். வெனஸ்டே காட் வில்லிங். தர்ஸ்டே கிளைமேக்ஸ் காட் ஆஃப் ஜோப், யோபுடைய தேவன் என்பதை பார்த்து முடிக்க போகலாம். ஸோ 42 அதிகாரம்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படாதீங்க. டெஃபினட்டா we are going to be fast. ஆல்ரெடி நம்ம ஜோப் படிக்க போறோம்னு சொன்னோன்னே நம்மளுடைய சகோதரர்கள் ஒரு சிலர் சகோதரிகள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அங்கிள் ஆல்ரெடி ஐ எம் ரீடிங் புக் ஆஃப் ஜோப், அதனால ஐம் எக்ஸைட்டட். நான் நிறைய அப்படியே டக்குன்னு வாசிச்சுட்டே போயிட்டேன். இப்போ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஸ்டடின்னு சொல்லிட்டு தேவர் மென்ஷனிங். ஐ எம் எக்ஸைட்டட். நான் முன்னாலே சொன்னது போல நானும் யோபு புத்தகத்தை தான் இந்த நாட்களில் என்னுடைய குவைட் டைமுக்காக படிச்சுட்டு இருக்கேன். இப்போ தான் நான் 39ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் டு ஸ்டடி வித் யூ. இன்னைக்கு வாசிப்பதற்காக நம்ம தெரிந்து கொண்ட பகுதி யோபு புத்தகத்தினுடைய முதல் பகுதி வந்து யோபு பற்றி ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது. ரெண்டாவது பகுதி யோபுடைய சஃபரிங்கை பற்றி. நம்முடைய மத்தியில் இருக்க தம்பி அஜித், he is from சேலம். he is a young man, I admire him. அவங்க அப்பா வந்து ஒரு ஹிந்து, அவங்க அம்மா ஒரு முஸ்லீம், and he is a Christian, so he is a real Indian. Ajit, right? He is going to read the passage for us. யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 13 22 வரை. பின்பு ஒரு நாள் யோபுனுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆமேன். I sincerely thank Ajit. He is from Salem. அவருக்காக, அவருடைய அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, அவருடைய தாத்தா பாட்டிக்காக நீங்க ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அஜித் இஸ் a theological graduate. முதல் 12 வருஷங்கள் நாம் பார்க்கும் பொழுது யோபு சந்தித்த, அவருடைய குடும்பமாக சந்தித்த பெரிய டெஸ்ட் என்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய பரீட்சை. முதல் 5 வசனங்களில் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான வசனம். அதுல வந்து யோபுவை பற்றி அழகா இருக்கிறது. ஒரு கேரக்டர் ஸ்டடி ஆஃப் ஜோப்னு பார்த்தோம்னா முதல் 5 வருஷங்களை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. அதுல எந்த ஊர்லையும் போட்டிருக்குது, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொன்னோம்னா, ஒரு ஊர்ல ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க, ஒரு ஊர்ல ஒரு அங்கிள் இருந்தாங்க, அப்படிதான் நம்ம கதை சொல்லுவோம் வழக்கமாகவே. இப்ப நான் தாத்தா, அதனால என்னுடைய பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு கதை சொல்றது ஒரு பெரிய சவால். ஒரே கதை நான் திரும்ப சொன்னேன்னா தாத்தா போர் அடிக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால நம்ம ஐ ஹவ் டு மேக் அ ஸ்டோரி. பட் ஸ்டோரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ நான் ஆஃப் லேட் என்ன செஞ்சுட்டேன்னா, பைபிள்ல இருந்து கதை சொல்லும் பொழுதே ஐ ஹவ் டு ஆட் மை இமேஜினேஷன்ஸ். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யானை இருந்துச்சு. தாவீது கதையை நான் சொல்லும் பொழுது ஐ ஸ்டார்ட் வித் சிங்கம். ஒரு சிங்கம் இருந்துச்சு, அது போய் ஆடெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுச்சு.
அப்போ பாரு ஒரு தாவீது இருந்தான்னு சொல்லிட்டு நான் கொண்டு வருவேன். ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு யோசிப்பேன். ரைட்? ஸ்டோரிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சில்ட்ரனுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. நம்மளுடைய லைஃப்பும் ஒரு ஸ்டோரி தான். ஹிஸ்டரி என்பது ஹிஸ் ஸ்டோரி. சரியா? அப்படி இருக்கும் பொழுது கதைன்னு சொல்லிட்டு சரித்திரம் இல்லாதபடிக்கு கதை சொல்றது இப்போ காமனா போயிடுச்சு. அதே மாதிரி பிரசங்கத்திலையுமே வேத வாசனம் இல்லாதபடிக்கு கதை சொல்றதும் காமனா போயிடுச்சு. எப்படி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்றோமோ சொல்லி அப்படியே அவங்கள மயக்க பார்க்க விரும்புறோமோ, தூங்க வைக்க பார்க்குறோமோ, அதே மாதிரி இன்னைக்கு பிரசங்கங்களும் கதை சொல்லியே தூங்க வச்சிடுறாங்க, அல்லது பொய் சொல்லியே சரித்திரத்தை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க. ஊத்ஸ் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நோவாவுடைய 3வது ஜெனரேஷன்ல ஒருத்தருடைய பேர் ஊத்ஸ்னு இருக்குது. கண்டிப்பா அவர் டெவலப் பண்ண ஒரு டவுனா தான் இருக்கும். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். அதான் நான் சொன்னேன்ல, நோவாவுடைய காலத்துக்கும் ஆபிரகாமுடைய காலத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது. அங்க யோபுடைய காலம் இருந்திருக்கும். அந்த ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அதை வாசிக்கலாம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யோபு என்ற ஒரு நபர் இருந்தாலும் சொல்லி நம்ம பார்க்கலாம். தட் இஸ் ஹிஸ்டரி. அது மட்டுமல்ல, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது தேவன் எசேக்கியேல் மூலமாக சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு தேசம் பாவம் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நான் கண்டிப்பா அவங்களுக்கு சாபத்தை தான் நான் கொடுப்பேன். அந்த தேசத்துல நோவா, தானியேல், யோபு போன்ற நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்க தான் தங்களை காப்பாற்றிக்க முடியும். அவங்களுடைய நிமித்தமாக அவங்க தான் தங்களை காப்பாற்றிக்க முடியும் ஒழிய அந்த தேசத்தை நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொல்றாரு. அதுல கிளியராகவே யோபுடைய பெயர் வருகிறது. எனக்கு ஒரே டவுட்டு, நோவா, யோபு, தானியல் போட்டு நல்லா இருக்குமே, ஏன் தானியலை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு. தானியல் வந்து அவரு எசேக்கியேலுடைய காலத்துல வாழ்ந்தவர். எனவே அதுல குறிப்பிட்டு சொல்லும் பொழுது யோபுடைய பெயர் வருகிறது. ஸோ இட்ஸ் அ ட்ரூ ஸ்டோரி. அது மட்டுமல்ல, நம்ம பார்த்தது போல யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களில் பார்க்கும் பொழுதுமே திட்டமாகவே அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதை வாசிச்சா நல்லது நான் நினைக்கிறேன். டைம் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அது புதிய ஏற்பாட்டில் யோபு குறித்து நம்ம வாசிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியா நம்ம பார்க்கலாம். அதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுகிற பகுதியில குறிப்பிடுகிறது. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் திஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவருடைய பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று குறிப்பிட்டு யாக்கோபு கூறுகிறார். அதுல நம்ம பார்க்கிறது என்னன்னா, யோபுடைய பொறுமை, அவருடைய சஃபரிங்ல அவர் பொறுமையை காண்பிக்கிறது. நான் சொல்ல விரும்புகிற பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு கதையை உருவாக்கி நம்ம சொல்றது போல கிடையாது, உண்மையிலேயே நடந்த சம்பவம் என்று நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம். தொடர்ந்து அந்த குடும்பத்திலே காணப்படக்கூடிய சந்தோஷமான வேலைகள், அது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம். இதுக்கு முன்னால, நோவாவுக்கு முன்னால இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஏனோக்கு, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமத்துல ஏனோக்கு குடும்ப நபராக இருக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். அவனும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசியாக சொன்னதாக ஜெனரல் எபிசல்ஸ்ல யூதால வாசிக்கிறோம். ஆனா he was a family man. இன்னைக்கு நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்வோம், நான் உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும்னா தனியா இருக்கிறது தான் பெஸ்ட். நாட் அட் ஆல். உனக்கு அதான் பிரச்சனையா? ஆண்டவர் மனுஷன் தனியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லி குடும்பத்தை உண்டாக்கி இருக்கும் பொழுது குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் தனியா இருந்தானா, என் மனைவி மட்டும் இல்லைன்னா, என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லைன்னா, என் பிள்ளைங்க மட்டும் இல்லைன்னா, நான் ஆண்டவரோட அப்படியே தியானத்திலே சார்ந்துருவேன். அப்படியே ஆண்டவர் ஏனோக்கு எடுத்துக்கொண்டது மாதிரி என்னையும் எடுத்துக்கொள்வான்னு. தப்பு. நம்ம குடும்பத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்ம ஏனோக்கு போல இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கும் பொழுதுதான் யோபு போல உண்மையா இருக்கணும். அதே மாதிரி இந்த செலிப்ரேஷன்ஸ், தே வெரி ரிச். அதை வாசிச்சு பார்க்கும் பொழுது பயங்கர ரிச். அண்ட் வீட்டில் 10 பிள்ளைங்க, என்ன அதான் இருக்கும், ஒரு பெரிய கேம்ப் தான். என்னைக்குமே எல்லா நாளுமே வீட்டில் கேம்ப் தான். அப்படி
சச்ச அதை இமேஜின் பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கு. நமக்கு தெரியும் நம்மளுடைய ஒரு ஜென்ரேஷன், எங்களுக்கு முன்னால ஒரு ஜென்ரேஷன் பார்க்கும் பொழுது there are children 6 பேர் ஒரு வீட்டில் 7 பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, என்னுடைய ஒய்ஃப் உடைய வீட்டில் அவங்க அம்மாவோட பிறந்தது 12 பேர். அதனால என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பெரிய சவால் என்னன்னா ஃபர்ஸ்ட் கசின்ஸே கண்டுபிடிக்க முடியாது. 11 பேர் அவங்க கசின்ஸ் இருக்காங்க, அம்மாவுடைய கூட பிறந்தவங்க. அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய பேர பிள்ளைகளை பார்க்கணும்னா ரொம்ப பெரிய சேலஞ்சு தான். ஒரு வீட்டில் 12 பேர் இருந்தாங்கன்னா. அண்ட் ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி வாசிச்சுட்டு இருந்தேன், அவங்க வீட்டில் 16 பிள்ளைங்க. மை காட், 16 பிள்ளைங்க. ரைட். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு ரொம்ப பணம் இருந்திருக்கிறது. ரைட். அந்த பணத்து நிமித்தமாக தே செலிப்ரேட். அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்வான். பர்த்டேனா பயங்கர செலிப்ரேஷன். அண்ட் இவன் மாதிரி ஆடு மாடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சர்வன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன செலிப்ரேஷன் இருக்கும். ரைட். இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் அவ்வளோ ரிச்சா இருக்கும். ரைட். நமக்கு செலிப்ரேட் பண்ண முடியும். கிறிஸ்மஸ்க்கு செலிப்ரேட் பண்ணலாம், அல்லது ஈஸ்டருக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், பர்த்டே எல்லாம் பயங்கரமா கொண்டாடலாம். சம்மர் ஹாலிடேஸ் பிள்ளைங்களுக்கு விட்டுட்டாங்கன்னா ஊட்டியில போய் ஒரு 5 நாள் தங்கியிருந்து, அல்லது கொடைக்கானல்ல போய் ஒரு 7 நாள் தங்கியிருந்து செலிப்ரேட் பண்ணலாம். தேக்கடியில போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு பிளேஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அலப்பியில போய் அந்த பேக் குவார்டர்ஸ்ல போய் தங்கினீங்கன்னா டுவெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, என் ஒய்ஃபுடைய அண்ணன் வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க. அவங்க ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் வருவாங்க. அவங்க வரும் பொழுது we want to have a family celebration. அவர் வந்து எங்களை விட ஒரு 15 வருஷத்துக்கு மூத்தவங்க. பயங்கரமா பிளான் பண்ணியிருப்பாங்க எப்படி வந்து ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸை வைக்கணும்னு சொல்லிட்டு. பேர பிள்ளைங்களோட எல்லாம் சேர்ந்து வைக்கிறது ஒரு இதா இருக்கும். அண்ட் தென் அவங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட இருக்கக்கூடியது ஒரு ஃபெலோஷிப் வச்சிருப்பாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, மாப்பிள்ள நம்ம எல்லாரும் சவுத் இந்தியாவில் விசிட் பண்ணதுக்காக போகணும்னு சொன்னாங்க. தென் வி அரேஞ்ச் அ ப்ரோக்ராம். நிறைய இடத்துக்கு போயிருந்தோம். அலப்பி போனோம் ஃபார் அவர் ஃபேமிலி செலிப்ரேஷன். ஐ டெல் யூ, thoroughly we enjoyed. It was a very good family time. It's a beautiful place. அதான் சொல்ல விரும்புகிறேன். உடனே நீங்க ஊட்டின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஈவன் ஒரு சீஷோரா இருக்கலாம், அல்லது ஒரு குவைட் பிளேஸ், எல்லாமே ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸுக்கு முக்கியம். அங்க போய் டென்ஷன் இருக்காதபடிக்கு ரிலாக்ஸா உட்காந்து பேசுறது, ஃப்ரீயா உட்காந்து தேவனை ஆராதிப்பது, குடும்பமா செலிப்ரேட் பண்றது அவசியம். எதுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, யோபுவை பற்றி நீங்க துக்கத்தையே பார்க்காதபடிக்கு திங்க் ஆஃப் இட். ஹேவ் சம் ஃபேமிலி ரிட்ரீட்ஸ். நாங்க கோட்டையில் இருக்கும் பொழுது புதுக்கோட்டையில இருந்து சவன் ரவின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, ஈஜிப்ட் மெம்பர். அண்ணே, எங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாமே நாங்க வி மீட் ஒன்ஸ் இன் அ இயர். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல வி மீட். நாங்க ஹைஃபீல்டுக்கு வர முடியுமான்னு சொல்லி கேட்டு புக் பண்ணியிருந்தாங்க. வி வர் த்ரில்ட். சென்னையில இருந்து வராங்க, கன்னியாகுமரியில இருந்து வராங்க, பல இடங்கள்ல இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ். They all met for 2 days family meet, worship the Lord and to enjoy the fellowship. Lovely, lovely. அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒருவேளை அவன் பாவம் செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு யோபு காரியங்களை செய்தான்னு சொல்லிட்டு நம்ம அறிந்திருக்கிறோம். 6ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அக்யூசர் தேவனுக்கு முன்னால நின்று அவன் குற்றம் சாட்டுகிறவனாக சொல்லக்கூடியதாக நம்ம பார்க்கலாம். சாத்தானை குறித்து அறிந்திருக்கிறோம். அவன் சொல்றான், ஆண்டவரே, நீ இவ்வளவு தூரத்துக்கு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கும் பொழுது என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா? ஆண்டவர் இன்னைக்கு நிறைய இடத்துல ஆண்டவர் பிசாசிட்ட கேட்பாரு, டேய் நீ பாத்தியாடா சொல்லிட்டு நம்ம பேரை சொல்லி, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமா இருக்கிற அவனை போல பூமியின் ஒருவனையும் காணவில்லை. ஆஃப் மை குட்னஸ், அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து இருக்கிறான்? நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ என்று சாத்தான் தேவனிடத்துல பேசிக் கொண்டிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு பிறகுதான் இப்ப அஜித் வாசிச்ச அந்த பகுதி ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னமோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு, ஆனா அவன் லைஃப் மட்டும் எடுத்துறாத. ரைட்? காட் அலோவ்ஸ். நல்லா கவனிச்சுக்குங்க. இன்னைக்கும் ஒரு கொட்டேஷன் வாசிக்கும் பொழுது அதான் வாசிச்சுட்டு இருந்தேன். வித்தவுட் காட்ஸ் பெர்மிஷன் nothing will happen to a believer's life. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Nothing will happen without God's permission. And 4 விதமான டிசாஸ்டர்ஸ் பார்க்கிறோம். அனிமல்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அவனுடைய வெல்த் எல்லாம் போயிடுச்சு நம்ம பார்க்கலாம். ஆனா அது பிறகு அவனுடைய பிள்ளைங்க போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே he was completely down. அவனுடைய பிள்ளைகளையும் அன்னைக்கு இழந்த பிறகு
20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்தான்னு சொல்லிட்டு, எப்பவுமே நமக்கு கஷ்டம் தாட கொஞ்சம் பொறுத்துக்குவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா எப்பவுமே கஷ்டப்படுவோம். அது வந்து வெரி நேச்சுரல். சரியா? தட்ஸ் வெரி நேச்சுரல். என் சன் வந்து சிக்கா இருந்த ஹாஸ்பிட்டல்ல அண்ணா நகர்ல அட்மிட் பண்ணியிருக்கும் பொழுது சென்னையில ஐ குடன்ட் ஸ்லீப் அட் ஆல். அன்னைக்கு நர்ஸ் வந்து வெளியே வந்து சொல்றாங்க, சார் நாங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறோம், அவன் ஐசியூல இருக்கான், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. நாங்க the whole night I couldn't sleep. சரியா? that's very common. நான் மட்டும் தான் பெருமையா சொல்லணும் அவசியம் இல்லை. ரைட்? எப்பவுமே பிள்ளைங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யோபுடைய லைஃப்ல அதுதான். இன்னைக்கு பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்து பெற்றோர் கவலைப்படலன்னா ஐ கர்ஸ் த பேரண்ட்ஸ். அவங்களுக்காக வருத்தப்படுகிறேன். அவங்கெல்லாம் பெற்றோர் சொல்றதுக்கு லாய்க்கே கிடையாது. மிகவும் வருத்தமான ஒரு காரியம். யோசித்து பார்ப்போம். அப்படி சமுதாயம் பெற்றோருடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்? யோபு வேதனைப்படுகிறார். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று நம்ம பார்க்கலாம். ரைட்? முடிக்கிறதுக்கு முன்னால வாரன் வெஸ்பியோட அவுட்லைன் ஃபார் செகண்ட் சாப்டர் கிளாசிக். ஐ ரியலி லைக் இட். 3 வாய்ஸஸ் அன்னைக்கு யோபு கேட்க வேண்டியதா போயிடுச்சு. 3 வாய்ஸஸ் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் 8 வசனங்களை பார்க்கும் பொழுது ரெண்டாவது டெஸ்ட் தேவனுடைய சந்நிதியில் நடக்குது. அந்த வாய்ஸை யோபுவால கேட்க முடியல, பட் ஹீ கேன் ரியலைஸ் இட். புரிஞ்சா? அது என்னன்னா, அக்யூசர் போய் சொல்றான், நீர் எல்லாத்தையும் கொடுத்து எடுத்தது மட்டும் போதாது, அவனுக்கு தான் சுகம் இருக்குதே, பலன் இருக்குதே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு சொல்றாரு. அவன் புறப்பட்டு போய் யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தான். நம்மளுடைய அக்யூசர் இப்படி போய் ஆண்டவத்தில் சொன்னான்னா பயங்கரம் தான். யோபுக்கு அது பயங்கரமான கஷ்டம். 2 வசனம் தான் அவனுடைய மனைவி. அதனாலதான் நான் ஃபேமிலின்னு போட்டுக்கு நான் ஆசைப்பட்டேன். முதல் 2 அதிகாரங்களுக்கும் ஃபேமிலி நான் சொல்லும் பொழுது, as a family we enjoy, as a family we may suffer. அது வந்து part of life. and wife பார்த்து சொல்றாங்க, husband பார்த்து சொன்னது போல spouse is saying, இன்னும் உங்களுடைய உத்தமத்திலே ஏன் உறுதியா இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி தட் she was talking about அவனுடைய உத்தமம். நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்க அப்படி அவ சொல்லாதபடிக்கு உன் உத்தமத்துல ஏன் நிற்கிறீரு சொல்லிட்டு திட்டி விட்டு நீ ஜீவனை விடும் சொல்றாரு. நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய். இன்னைக்கு ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் அது மாதிரி வார்த்தைகளை கேட்கிறாங்க. நீ பைத்தியக்கார மாதிரி ஏன் பேசுறீங்க? ஒய்ஃப் கேட்கலாம், நீ என்ன பைத்தியக்காரமே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. தட் இஸ் அக்யூசர் ஆஃப் த குவிட். நீ குவிட் பண்ணுங்க சரி, இந்த உலகத்தை விட்டு போயிடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு. 3வது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஐ எம் ஹாப்பி அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் யோபு தேடி வந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பணம் இல்லையா ஓடிடுவாங்க. எவ்வளவு தூரத்துக்கு தள்ளி போடணுமோ கண்டுக்கவே மாட்டாங்க. அவரை பற்றி பக்கமா பார்த்துடக்கூடாது. பார்த்து நமக்கும் அந்த வியாதி வந்துடும், அது நமக்கும் அந்த சாபம் வந்துடும் சொல்லிட்டு ஓடிடுவாங்க. பட் அது அட்லீஸ்ட் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்க வேதனைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில அமைதியா இருந்திருக்காங்க, பேசவே இல்லாதபடிக்கு அமைதியா இருந்திருக்காங்க. அவனுடைய துக்கம் மகா கொடியது என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட தரையிலே உட்கார்ந்து இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். So there are many positive points about his friends. அவனை தேடி வந்தாங்க, உட்கார்ந்துட்டு உடனே பேசல, 7 நாள் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு விட்டு ஓடிடலாம். ஆனா கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். வேதனை இல்லை, இப்படிப்பட்ட வேதனை இல்லை. செத்த பிறகு வந்து பார்க்கறது வந்து அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது வந்து எல்லாமே சாதாரணமா நடக்கிறது. செத்த பிறகு வந்து நம்ம ஃபேமிலியை கவனிச்சுக்கிறது, ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துறது, அதெல்லாம் செகண்டரி. ஆனா இது மாதிரி எல்லாத்தையும் இழந்து சிக்கா உட்காந்துட்டு இருக்கும் பொழுது வந்து கவனித்தவங்க ரியல் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அவங்களுடைய பேச்சுக்கு நம்ம அதிகமாக கேட்க போறோம். 3 கொஸ்டின்ஸ் as usual. What is the testimony of God about me? யோபு குறித்து ஆண்டவர் அழகாக அவனுடைய விரோதியாகிய சாத்தான் சொல்றாரு. இன்னைக்கு என்னை குறித்தும் உங்களை குறித்தும் என்ன சொல்றான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். 2வது, where is accuser in my life? பிசாசு கண்டிப்பா இருக்கிறான். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல
வாசிக்கிறோம். நமக்கு பெரிய போராட்டம் இருக்குது, நமக்கு தெரியல. சிஸ்டர் ஜோமன மாதிரி தான், நமக்கு தெரியல. ஆனா ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வேர் இஸ் தட் எனிமி. மூணாவது காரியம், டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் வந்து நமக்கு ஃபெயில் ஆகும் பொழுது, மார்க் வாங்காம இருக்கும் பொழுது, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கும் பொழுது, கல்யாணம் ஆகி பிள்ளைகளா இருக்கும் பொழுது பல வாய்ஸஸ் வருகிறது. அப்படிப்பட்ட டஃப் டைம்ல அப்படிப்பட்ட வாய்ஸை நம்ம எப்படி பார்க்கிறோம்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, யோபு புத்தகத்துக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். யோபுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க என்ஜாய் பண்ண நாட்களை நினைத்து பார்க்கிறோம். அவங்க பட்ட வேதனைகளை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் அவரோடு இருந்ததையும் அவர்களை நீர் வழிநடத்தினதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் என்னோடும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய ஐக்கியத்திலும் நீர் ஆக்டிவா இருக்கு என்பதை உணர எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்துல பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி தெரியும் பொழுது, ஆண்டவரே, எங்களை தாக்கி கொண்டிருக்கும் பொழுது, எங்களை குறித்து குறை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்களும் கவனமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் எங்களோட கூட இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.